தாயே, என் குலதெய்வமே, நீ என் இல்லத்திற்கு எழுந்தருளி என்னை காத்து என் குடும்பத்தையும் காத்து வா வா என்று நமது குலதெய்வத்தை அழைக்க வேண்டிய, வழிபட வேண்டிய, ஆகர்ஷணப்படுத்த வேண்டிய ஒரே நாள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய முதல் நாள். அன்றைய தினத்தில் சில சூட்சமமான பொருட்களை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நம்ம குலதெய்வத்தை எழுந்தருளச் செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே செல்வ செழிப்பு நேர்மறையாற்றலும் பெருகணும்னா உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகத்தை காக்கும் எல்லா தெய்வமும் இருந்தாலும் உன் குலதெய்வம்தான் உன் குலத்தை காக்கும். என்னை காக்கும் என் குலதெய்வமான குட்டக்கார அப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி சரணாகதியாகி இந்த பதிவை பதிவு செய்கிறேன். ஆதி முதல் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், குலதெய்வத்தை பிடிச்சிக்க, குருவை பிடிச்சிக்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த குலதெய்வத்தை பிடிக்க வேண்டிய நாள் தினமும் தான். ஆனால் முக்கியமான சில நாளில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய நாள் வரும் வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட வைகாசி 1 மே 15ஆம் தேதி வருது. அன்றைய தினத்தில் காலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ மாலை 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ நான் சொல்லக்கூடிய குலதெய்வ ஆகர்ஷண பூஜையை செய்யுங்க. முதல்ல அந்த நாளில் கல்லுப்பு, மஞ்சள், சர்க்கரை அல்லது கருப்பட்டி வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வையுங்க. அதற்கப்புறம் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு சொம்பையோ ஒரு கும்பத்தையோ வச்சு அந்த கும்பத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு பன்னீர், அதற்கப்புறம் புனுகு, கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை, மாவிலை, வெற்றிலை, வில்வம், துளசி, இதில் 1 2 இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் போட்டு மேலே ஒரு தேங்காயில் முழுசாக மஞ்சள் தேய்ச்சி ஒரு காசை ஒட்டி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை அந்த கும்பத்துக்கு போட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு செஞ்சு வச்சு அதற்கு முன்னாடி பூக்களாலேயோ அல்லது பச்சரிசி கலந்த மஞ்சள் கலந்த அச்சதையாலேயோ ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு தாய் வீட்டு குலதெய்வத்தை 108 முறையும் தனது கணவர் வீட்டு குலதெய்வத்தை மந்திரத்தை 108 முறையும் சொல்லுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க ஓம் காமாட்சி அம்மனே நமோ நம, ஓம் திருச்செந்தூர் முருகனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த கும்பத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம லட்சுமி அஷ்டகத்தை 1 முறையும் செல்வ செழிப்புக்கான கனகதார சோஸ்திரத்தை 1 முறையும் படிச்சுட்டு பச்சை கற்பூரத்தால் ஆரத்தி காமிச்சு வீடு முழுவதும் சாம்பிராணியை போட்டு இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். மஞ்சள் பிள்ளையாரை முன்னாடியே பிடிச்சு வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை வீட்டோட நிலவில் ஒட்டி மனமாற சுபங்கள் நடக்கணும், செல்வம் பெருகணும், வைகாசியில் நாங்கள் நினைச்ச எல்லா செல்வம் வரணும், கஷ்டம் தீரணும் வேண்டுங்க. வேண்டியதை தருவார்கள் நம் குலதெய்வம். இந்த தெய்வீகமான சூட்சமமான பூஜையை வரும் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும். இனிப்புகள் அதுக்கப்புறம் குடும்பத்தில் தந்துக்கங்க. கும்பத்தில் இந்த தீர்த்தத்தை நான் எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு பேலன்ஸை குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. எல்லாம் நல்லபடியாக அமைய தொடர்ந்து இந்த பூஜையில் செய்து வர வீட்டில் நேர்மறையாற்றல்களும் செல்வ செழிப்பும் 100% பெருகும். உங்கள் இல்லத்தில் பெருக வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. வரும் சனி ஞாயிறு கொல்லிமலையில் 2 நாள் ஒரு சூட்சமமான தெய்வீகமான அன்பு ஆனந்தம் சித்தர்களின் அருளை பெறக்கூடிய தாந்திரிக் சாதனா ஆனந்த ரகசிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. வருடத்திற்கு 2 முறை நடக்கும் இந்த பயிற்சியில் கொல்லிமலை நடக்கிறது ஒரு ஸ்பெஷல். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மே 23, 24 நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண என்னை வந்து சந்திக்கலாம். மே 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு குரு ஆகர்ஷணத்தை படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகமான குரு பெயர்ச்சி சிறப்பு ராசிக்கல் மோதிரத்தை பிரசாதமாக தரோம். உங்கள் பெயரையும் பதிவு செய்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை.